நான் இதெல்லாம் பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை. இத வந்து அரசியல் படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் வந்தக்கப்புறமே நீங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, சூப்பர் பேர் அப்படின்னு இந்த கில்லி படம் மைண்ட் செட்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வெளியே வரல. இத தாண்டி வந்து சின்ன அண்ணி வாழ்க. ஒரு பொண்ணுலாம் வந்து சொல்றா, குப்பை கொட்டுறவங்களுக்கு கூட வந்து 10 ஒய்ஃப் இருக்கு. எங்க அண்ணனுக்கு இருந்தா என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் யாருமே வந்து சங்கீதா அவங்களோட இடத்துல இருந்து இது வந்து யோசித்து பார்க்க மாட்டேங்க. இப்பயுமே நான் வந்து அபாண்டமா வந்து விஜய் அவர்கள் மேல வந்து சங்கீதா அவங்க வச்ச குற்றச்சாட்டுலாம் வந்து உண்மைதான் அப்படின்னு நான் வந்து பழி போடலை. ஏன்னா வந்து உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணும். ஆனா இப்ப இது உண்மைன்னு டிசைட் பண்ணியே சில பேர் சொல்ற கருத்து இருக்குல்ல, என்னன்னாலும் பண்ணட்டும், எங்க அண்ணா என்ன பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சில பெண்களே வந்து சொல்றாங்க. ஏன் வந்து பெண்கள் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்ப அந்த பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி யாராவது ஒரு பையன் வந்து அவங்கள சீட் பண்ணிட்டாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இப்போ இந்த டைவர்ஸ் விஷயம் வந்தப்ப அதை அப்படியே கண்டுக்காம கடந்து போய்க்கலாம். ஆனா உடனே வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் போய் சங்கீதா அவங்கள வந்து திட்டுறது, மோசமா திட்டுறது, த்ரிஷா அவங்கள போய் திட்டுறது இப்படின்னு இறங்கி, ஆனா இதுல கூட பாத்தீங்களா, 2 பொண்ணுங்களையும் தான் திட்டுறாங்களே தவிர்த்து விஜய் அவர்களை வந்து யாருமே திட்டல. அதுக்காக நான் திட்டணும்னு இதை பத்தி பேசவே தேவையில்லை. ஆனா பேசுறீங்கன்னா ஏன் 2 பேரை மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? முட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற காலம் போய் குளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற காலம் வந்துருச்சு. உங்க தலைவர் என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்தாதீங்க. தலைவரே தப்பு பண்ணாலும் அதை எதிர்த்து பேசுங்க. நீங்க மேலும் மேலும் ஒரு விஷயத்த வந்து குளோரிஃபை பண்ணி அவருக்கு முட்டு கொடுக்க கொடுக்க அவரோட பேர் மேலும் மேலும் கெடுது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க.